தூத்துக்குடி செல்வம், எப்படி திமுக ஆட்சியை அகற்ற போகிறீர்கள், அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது. 234 ஜெயிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்கிறார், நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றப் போகிறோம்னு முழக்கத்தை வைக்கிறீங்க. எப்படி செய்ய போறீங்க? அதற்கான வியூகம் என்ன? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவதுமா, எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் ஜென்ராம் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஜென்ராம் அவர்கள் சொன்னாங்க, இது எந்த கூட்டணி எப்படி அமையும் எதிர்வரிசையிலன்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் அமைந்திருக்கிறது. அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல எந்த குழப்பமும் எங்களுக்கு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆட்சி எப்படி அகற்றுவது, கொஞ்சம் எக்கோ அடிக்குமா, கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த ஆட்சி எப்படி அகற்றுவது, அது சாத்தியமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அரசியல்ல வந்துமா, நாம எல்லா நிகழ்ச்சிகள்லயும் பேசியிருக்கோம். ஒரு நாள் இரவு என்பது நீண்ட தூரம், நீண்ட பயணம். அது போல இந்த அரசு தோற்கடிக்கப்பட முடியாத அளவிற்கு மிகவும் வலிமையான அரசாக நான் கருதவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, 1980 பார்த்தா திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் 38 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அந்த ஜெயிச்ச உடனேயே கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போய் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாருடைய அவர்களிடத்திலே செல்வாக்கை பயன்படுத்தி அன்றைய அதிமுக அரசு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசை கலைத்து விட்டு தான் வந்தார் டெல்லியில இருந்து. ஆனால் 38 நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. அதனால அதுக்கு பிறகு நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா கூட 1989 வெற்றி பெற்ற திமுக 91 தோத்துது. 91 வெற்றி பெற்ற அதிமுக 96 தோத்துது. 96 to 2001 ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கலைஞர் 2001 தோத்துட்டாரு. அதனால ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார்கள், அல்லது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கிடையாது. அண்ணன் சொன்னாங்க, ஆன்டி இன்கம்பன்சி என்பது செயல்படாத அரசு, திட்டங்களை செயல்படுத்தாத அரசுன்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லி. இந்த அரசை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில நீட்னு சொன்னா, அந்த நீட்டை கொண்டு வந்தது திமுக, மக்களுக்கு தெரியும். நீட் என்கிற அவங்க கொண்டு வந்தது சரியா தப்பா சார்? என்னமா அவங்க கொண்டு வந்தது சரியா தப்பா? மிகப்பெரிய அளவுல தப்பு. அது சரி பண்றதுக்கு காலங்கள் ஆகும். அப்ப தப்புனா அதை நீங்க தானே சார் அப்ப எடுத்துக்கணும், இந்நேரம் எடுத்துக்கணும்ல. அத கொஞ்சம் இல்ல கேளுங்க சகோதரி, அதுல எக்ஸம்ஷன் தான் கொடுக்க முடியும். அதுல ஒண்ணு, சட்டம் ஆன பிறகு சட்டத்துல அதுல திருத்தங்கள் கொண்டு வரணும், அதுக்கான காலங்கள், அதுக்கான தேவைகள்லாம் வரும்போது காலம் எடுத்துக்கறீங்க, அப்படிதானே? இல்ல சகோதரி, ஒண்ணு கேளுங்களேன். அதாவது இந்த விஷத்தை விதைத்தது யாருன்னா திமுக காங்கிரஸ். ஓட்ட விட்டுருவோம். நான் கொஞ்சம் அடுத்தாப்புல வந்துடுறேன். விஷத்தை உடனே முறிக்கணும்ல சார்? மிகப்பெரிய என்னமா விஷத்தை அப்ப உடனே முறிச்சிடணும்ல? இல்ல, விஷம் பெரிய கால தாழ்த்தனமா ஏறிடுமே. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதை மத்திய அரசாங்கம் மிக கவனமாக பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இது கடந்த காலத்துல ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக மிகப்பெரிய அளவுல வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசினாங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல. அது ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கத்துல, அரசு ஊழியர்கள் போராட்டம். அது போலவே அடிநிலையில கீழ்நிலை ஊழியர்களாக இருக்கிற அனைவரும் போராட்ட களத்துல இருக்காங்க. சரி. இரண்டாவது, சாராய ஊழல், சாராய சாவு. இன்றைக்கு இந்த அரசு ஊழலின் பிடியில் சிக்கி இருக்கு. நீதிமன்றத்தினுடைய பார்வை வளையத்துக்குள்ள இந்த அரசு சிக்கி இருக்கு. இப்ப 2 நாளைக்கு நேற்றைக்கு முதல் நாள் கூட உங்களுக்கு தெரியும், 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர்
ஒரு குறிப்பிட்ட மதத்தை, பெரும்பான்மை மதத்தை இழிவுபடுத்தி பேசியதற்காக நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு பிறகு நீக்கப்பட்டார். அது ஒண்ணு. இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்கிற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டிப்பிற்கு பிறகு அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கார். அதெல்லாம் மக்கள் பார்க்காம கிடையாது. இதுவரை நான் அறிந்தவரை, நான் ஏறக்குறைய ஒரு 45 ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்க்கிறவன் என்கிற முறையில் இப்படிப்பட்ட தவறுகள் நிறைந்த அரசு, ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கிற ஒரு அரசு இதுவரை இருந்ததில்லை. இந்த அரசு தான் அதுல இருக்கு. அதனால இதை மக்கள் மிக கடுமையான இல்ல, நீங்க சொல்றது அந்த அமைச்சர் மீதான வழக்கு இந்த ஆட்சியில நடைபெற்ற வழக்கு, இப்ப ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இல்ல. அது கடந்த கால ஆட்சியில தான். இப்ப இந்த முதலமைச்சர் ஆட்சியின் கீழ் இந்த 4 ஆண்டுகள்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தா தானே அது இந்த அரசின் மீதான அதிருப்தி அப்படிங்கிற இடத்துல இருந்து அது பார்க்கப்படும். அருமையான கேள்வி சகோதரி. ஒரு ஏற்கனவே ஊழல் வழக்கிலே சிக்கியிருந்த ஒருவரை இவர்கள் அழைத்து இவரை வீரன் சூரன், இவர்தான் வெற்றிக்கான எல்லா அடையாளம் உள்ள பெரிய தளபதி என்றெல்லாம் இவர்கள் மகுடம் சூட்டி அழகு பார்த்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல பிணை கொடுத்த 2வது நாள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதை நீங்க கவனிக்கணும். 2வது நாளே அதுல ஒரு லீகலா ஒரு கேள்வியும் இருக்குதானே. அவர் ராஜினாமா பண்ணினார், வேற ஒரு அமைச்சர் உள்ளாக்கிட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கு, இதே PMLA ஆக்ட் இதெல்லாம் கணக்கில் கொண்டால் ஹேமந்த் சோரன் மீண்டும் இப்ப முதலமைச்சர், அவரும் தான் பதவி இழந்தார். அதன் பிறகு மீண்டும் சிறைக்கு போனாரு, ஜாமீன்ல வந்தாரு, இப்ப ஜாமீன்ல இருக்கிறாரு. அவர் ஹேமந்த் சோரன் தொடர்ந்து இப்பொழுது PMLA ஆக்ட் ஜாமீன்ல தான் இருக்கிறார் அவரும். ஆனா அவருக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கு இல்லையா, அவர் முதலமைச்சராக தொடர்கிறார் இல்லையா. அப்ப அந்த கேள்வி எழத்தானே செய்யும். அப்ப இது புதிய வழக்கு இல்ல அப்படின்றது ஒன்றுதானே. இல்ல, நான் என்ன சொல்றேன், அதிமுக காலத்துல போட்டாங்க, அதுக்கு முன்னால் உள்ள காலத்துல போட்டாங்கன்னு கிடையாது. ஒரு ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் நிரபராதி என்று நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க வெளியில இருந்துட்டா என்ன. பொன்முடி உச்ச நீதிமன்றத்தினுடைய பிணையில் இருக்கிற ஒருவர் மறுபடியும் அதை இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர், 3 ஆண்டு காலம் தண்டிக்கப்பட்டவர். இப்ப கூட பாத்தீங்கன்னா 6 அமைச்சர்கள் பழைய வழக்குகள் எல்லாம் அவர்கள் தூசி தட்டி இந்த வழக்குகள் எல்லாம் மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தால மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால், பார்வை சரியாக இருந்தால், இந்த ஒரு 4 மாத காலத்திற்குள் இந்த அரசு இன்னும் மிகப்பெரிய அளவிலான சட்ட ரீதியான சிக்கலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒன்று. 2வது, இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில, படித்தவர்கள் மத்தியில ஊழல் இல்லாத ஒரு அரசு வேண்டும், ஒரு நேர்மையான அரசு வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல என்ன ஒரு கேள்வினா, அதாவது மகாராஷ்டிரால ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் உங்க கூட்டணியில வந்ததற்கு பிறகு அஜித் பவாரா இருக்கலாம், ஏக்நாத் ஷிண்டேயா இருக்கலாம், அவங்க மேல நீங்களே ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க, தேர்தல் பரப்புரையில பேசுறீங்க அல்லது பொதுக்கூட்டங்கள்ல பேசுறீங்க. உங்கள் கூட்டணிக்குள் வந்த பிறகு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் இவர்கள் ஊழல் அப்படின்ற ஒற்றை அஜெண்டாவை மட்டும் வைத்து ஒரு தேர்தல் அரசியலை சந்திக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான அஜெண்டா? சகோதரி, மாநிலத்திற்கு மாநிலம் வாழ்க்கை முறை வேறுபடுகிறது, மாநிலத்திற்கு மாநிலம் அரசியல் வேறுபடுகிறது, மாநிலத்திற்கு மாநிலம் வாழ்வியல் கான்ஸ்டிடியூஷன் ஐபிசி எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார்? அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? ஊழலுக்கு எதிராக தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதானே? PMLA ஆக்ட் நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, ஏன் ஹேமந்த் சோரனுக்கு ஒரு டிசைனா செயல்படுது, செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஒரு டிசைனா செயல்படுதுன்னு கேக்குறேன் இல்லையா? அந்த மாதிரியா இருக்க முடியாதுல்ல. இல்ல இது எல்லாமே பிரிஜூடியஸ் மேட்டர் மேடம் சகோதரி. அதாவது எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தினுடைய பார்வையில இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் ரொம்ப ஆழமா போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹேமந்த் சோரன் நீதிமன்றத்தால அனுமதிக்கப்பட்டிருக்கார், செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தால் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதான் ஒண்ணு. 2வது, மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்புங்கிறதுக்கு பாருங்க, அந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை இப்போ வரவே இல்லை, அதை இவங்க கையில் எடுக்கிறது. மும்மொழி கொள்கை என்பது தாய்மொழி கொள்கை, தாய்மொழி கட்டாயம்
ஆங்கிலம் அவசியம், இன்னொரு மொழி விரும்புகிற மொழியை படிக்கலாம், அதுல இந்தின்னு கிடையாது. இதையெல்லாம் இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கும் இந்த அரசுக்கும் இருக்கிற இடைவெளியை அல்லது இந்த மக்கள் இந்த அரசின் மீது இருக்கிற மக்களுக்கு இருக்கிற வெறுப்பை திசை மாற்றுவதற்கு, மடைமாற்றுவதற்கு, பிரச்சனையை வேறு வழியிலே வேறு அதாவது டிபேட்டை விவாதத்தை வேறு திசையிலே கொண்டு போவதற்காக இந்த அரசு செய்கிற சாமர்த்தியமான நடவடிக்கை 2026 நிச்சயமாக இந்த ஆட்சி அகற்றப்படும். மாறுபட்ட கருத்து இல்ல. மக்கள் நிச்சயமாக சொல்கிறேன், மக்கள் ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் இந்த அரசுக்கு எதிராக தீர்ப்பளிக்க தயாராக இருக்கிறார்கள். அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைக்கும்.